நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நிதி நிறுவன உரிமையாளரை ஆட்டோவில் வந்த மர்ம கும்பல் வழிமறித்து வெட்டி படுகொலை செய்தது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்போம். பரத்குமார், கொல்லப்பட்டவர் யார்? இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் நிதி நிறுவன உரிமையாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜிம்மிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த அருள்தாஸ் என்பவரை ஆட்டோவில் வந்தவர்கள் வெட்டி படுகொலை செய்திருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி நிறுவன உரிமையாளரான அருள்தாஸை ஆட்டோவில் பின்தொடர்ந்து சென்று மர்ம கும்பல் கொலை செய்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பட்டப்பகலில் நிதி நிறுவன உரிமையாளரான அருள்தாஸ் என்பவரை ஆட்டோவில் பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்போம். பரத், விரிவான தகவல்கள் என்ன? நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள மேல் ஈச்சவரை பகுதியைச் சார்ந்தவர் அருள்தாஸ். இவர் சேலம் சாலையில் நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். இன்று வழக்கம் போல் காலையில் உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு காலை 11 மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் திரும்பியுள்ளார். அப்போது அவரை சரக்கு ஆட்டோவில் மாணவர்கள் பின்தொடர்ந்து வந்து அவர் வீடு அமைந்துள்ள மேல் ஈச்சவாரை பகுதியில் இருசக்கர வாகனத்தை மறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் வெட்டுக்காயம் அடைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் அருள்தாஸ் சரிந்தார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் கூச்சலிடவே மர்ம நபர்கள் சரக்கு ஆட்டோ மற்றும் அரிவாள்களை அங்கே போட்டுவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மோகனூர் போலீசார் படுகாயமடைந்த அருள்தாஸை மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மோகனூர் போலீசார் தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் இருந்த சரக்கு ஆட்டோ மற்றும் அரிவாள்களை காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் அருள்தாஸ் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற முதற்கட்ட விசாரணையில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் போலீசார் தொடர்ந்து விசாரணையானது நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் தனியார் நிதி நிறுவன அதிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாமக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.